இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி டார்கெட்ஸை தான் வந்து நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து அந்த கேலிபரேட்டட் அண்ட் கால்குலேட்டட் அட்டாக் அப்படின்னு நம்ம மிலிட்ரியில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஏர் பேசஸ் அண்ட் தேர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இஃப் அட் ஆல் எனி சச் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் இன் தேர் கண்ட்ரி. அண்டு கடைசியாக நடந்த தாக்குதலில் வந்து சரியான அடி அவங்களுடைய ஏர் பேசஸுக்கு 10-12 இடத்துல வந்து நாசம் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் அந்த நூர்கான் ஏர்பேசஸ், அது பக்கத்தில் நடந்த தாக்குதல். அதுக்கப்புறம் வந்து அந்த கிர்கானா என்னவோ சொல்கிறாங்க, அந்த ஒரு மலை பக்கத்தில் நடந்த தாக்குதல். இதை பற்றி நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. பட் தே ஆர் ஆல் அன்வெரிஃபைட். அதனால் அதுக்குள்ளே நுழைகிறதுக்கு நான் விரும்பலை. பட் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் வந்து பாகிஸ்தான் அழுதுகினே அமெரிக்கா கிட்டே போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஜேடி வான்ஸ் பேசியிருக்காரு, மார்க்கோ ரூபியோ பேசியிருக்காரு, அப்புறம் ட்ரம்ப் நான் பேசினேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஜேடி வான்ஸ் என்ன சொன்னார், இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ட்ரம்ப்பும் வந்து 1000 வருஷமாக, இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாதுயா, அப்படியே அடிச்சு விட்டுருக்காரு அவர். ஸோ அப்படிலாம் சொன்னவங்க திடீர்னு வந்து ஒரு சீஸ்ஃபயர் அப்படின்னு இறங்குறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க வாங்கின அடி அந்த அளவுக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது.